தமிழ்நாடு சட்டசபையில் கவர்னர் RN ரவி தன்னுடைய உரையை பாதியில் நிறுத்தினாலும் தொடக்கத்தில் அவர் சட்டசபையை விட்டு வெளியேறாமல் அங்கேயே அமைதியாக உட்காந்துருந்தார். சரி பரவாயில்ல, பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டாரு, இருந்தாலும் வெளியே போகாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரே அமைதியாக அப்படின்னு ரொம்ப எல்லாம் பெருமையாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இறுக்கமான முகத்தோட சபாநாயகர் வாசித்து தன்னுடைய உரையை உற்று கவனித்தபடி கவர்னர் RN ரவி தன்னுடைய இருக்கையில் அமர்ந்திருந்தார். கடைசி வரையில் அமர்ந்திருந்தும் கடைசியில் தேசிய கீதம் வாசிக்கும் முன்னாடி கவர்னர் RN ரவி அவையை விட்டு வெளியேறினார். ஆளுநர் ரவி தன்னுடைய உரையின் தொடக்கத்தில் திருக்குறளை வாசித்தார். அதன் பின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் அறிமுகத்தை வாசித்தார். அதற்கு பிறகு உரையை பாதியில் நிறைவு செய்தார். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டுமே ஒரு பட்ஜெட் கூட்டத்தில் RN ரவி உரை நிகழ்த்தினார் அப்படின்னு சொல்லலாம். சட்டப்பேரவை தொடங்கியதும் தேசிய கீதம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு வைத்தார். சட்டசபை நிகழ்விற்கு முன் மற்றும் பின் தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வைத்தேன். அதை ஏற்றுக்கலை. உரையில் இருக்கும் சில கருத்துக்களோட முரண்படுறேன், அதனால உரையை முடிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி 2 நிமிஷத்தில் தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். போன வருஷம் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி முதல் கூட்டம் தமிழக சட்டப்பேரவை கூட்டம் முதல் கூட்டம் தொடங்கியது. இப்போ கவர்னர் RN ரவி தமிழக அரசு கொடுத்த உரையை வாசிக்காமல் அவர் சில முக்கிய குறிப்புகளிலிருந்து நீக்கியும் சில குறிப்பில் சேர்த்தும் அவர் படித்தார். மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அதை அவை குறிப்பில் நீக்கினாங்க. கவர்னருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினாங்க. அதனால் கோபமடைந்த கவர்னர் பாதையில் வெளியேறினார். மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இந்த முறை அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா இந்த முறையும் சர்ச்சைக்கு விட்டுட்டார் தமிழக கவர்னர் RN ரவி. 2 நிமிஷம் கூட அவர் வாசிக்கலைங்க. அதுக்கு முன்னாடியே தன்னுடைய உரையை நிறுத்திட்டார். தேசிய கீதம் இசைக்கப்படலை தொடக்கத்தில் விருதியில் அப்படின்ற காரணத்தை சொல்லி அவர் உரையை ஸ்டாப் பண்ணிட்டார். அதோடு மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை நான் முரண்படுறேன் அப்படின்ற குற்றச்சாட்டையும் அப்படிங்கிற கருத்தையும் ஆளுநர் தெரிவித்தார். சட்டசபை நிகழ்விற்கு முன் மற்றும் பின் தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு கோரிக்கை வச்சாராங்க தமிழக கவர்னர் RN ரவி. அதை ஏற்றுக்கலை. உரையில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களோட முரண்படுறேன், அதனால உரையை முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழக கவர்னர் RN ரவி தன்னுடைய உரையில் சொல்லி 2 நிமிஷத்துக்குள்ள கவர்னர் RN ரவி உரையை நிறைவு செய்தார். ஆனால் தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் RN ரவி தன்னுடைய உரையை பாதியில் நிறுத்தினாலும் அவர் சட்டசபை விட்டு வெளியேறாமல் அமர்ந்திருந்தார். இறுக்கமான முகத்தோட சபாநாயகர் வாசித்தார் இல்லையா, அந்த உரையை உற்று கவனித்தபடி ஆளுநர் ரவி அமர்ந்திருந்தார். பெரும்பாலும் நிகழ்வின் முடிவில் போடப்படக்கூடிய தேசிய கீதத்திற்காக அவர் காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் கடைசி வரையில் அமர்ந்திருந்தும் கடைசியில் தேசிய கீதம் வாசிக்கும் முன் கவர்னர் RN ரவி அவையை விட்டு வெளியே போகிறார். தேசிய கீதம் வாசிக்கல அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய உரையை பாதியில் நிறுத்தி அமர்ந்திருந்தார் இல்லையா. இருந்தாலும் பரவாயில்ல, கோச்சிக்கிட்டு வெளியே போகாமல் அவர் சீட்டில் உட்காந்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் ரொம்ப பெருமையாக பார்த்தாங்க. ஒருவேளை இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது அதை முடிச்சுட்டு வெளியே போவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் கோவத்தில் உட்காண்டிருந்த ஆளுநர் RN ரவி தேசிய கீதம் இசைக்கப்படுறதுக்கு முன்னாடியே வெளியே போயிட்டார். நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆளுநருடைய முதல் குற்றச்சாட்டு என்ன, தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படிங்கிறது தானே. அப்போது தேசிய கீதத்து மேலே அவருக்கு பற்று இருக்குது அப்படின்னா நிகழ்ச்சியோட இறுதியில் தேசிய கீதம் வாசிக்கிற வரைக்கும் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் போயிருக்கலாம் இல்லையா. தேசிய கீதத்தை புறக்கணிச்சுட்டு வெளியே போயிருக்காரு, இவரு தேசிய கீதம் பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லப்படுது. போன வருஷமும் அவர் பாதியில் வெளியேறியதால் அவர் மீது விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. அதை இந்த முறை தவிர்க்க அவையில் முழு உரை முடியும் வரை அவர் அமர்ந்திருந்தாலும் தேசிய கீதம் வாசிக்கும் முன்னர் அவர் வெளியேறியது இப்போ சர்ச்சையாக மாறியிருக்கு. போன வருஷம் இதே போல கவர்னர் ரவி தன்னுடைய உரையை சரியாக வாசிக்கலை. போன வருஷம் ஆளுநர் RN ரவி தமிழ்நாடு சட்டசபையில் ஆற்றிய உரை பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் ஆளுநர் RN ரவி அதில் சில பத்திகளை நீக்கியும் சில வரிகளை தாமாக சேர்த்தும் பேசினார். கடந்த ஆண்டு ஆளுநர் ரவி தன்னுடைய உரையில் 65வது பத்தியை அப்படியே தவிர்த்திருக்கார். அந்த பத்தியில் சமூக நீதி, சுயமரியாதை, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்கம், பல்லுயிர் ஓம்புதல் ஆகிய கொள்கைகள் இந்த அரசின் மீதான அடித்தளமாக அமைந்திருக்கு. தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற மாபெரும் தலைவர்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை இந்த அரசு வழங்கி வருகிறது அப்படிங்கிற பகுதி மொத்தமாக அவர் புறக்கணிச்சிட்டார். இப்போ நான் சொன்ன வரிகள் எல்லாமே கடந்த ஆண்டு கவர்னர் உரையில் இருந்த பகுதிகள். அந்த பத்தி எல்லாத்தையும் அப்படியே டோட்டலாக கவர்னர் ஸ்கிப் பண்ணிட்டார், படிக்காமல் அப்படியே கடந்து போயிட்டார்.
கவர்னரின் இந்த செயல் கடுமையான விமர்சனங்களை சந்தித்திருக்கு. ஆளுநர் RN ரவி கடந்த சட்டசபையில் பேச தவறிய வார்த்தைகளை அவருக்கு முன்பாகவே சபாநாயகர் அப்பாவு பேசினார். ஆளுநர் தவறவிட்ட வார்த்தைகளை அப்பாவு அழுத்தம் திருத்தமாக பேசினார். ஆளுநர் ரவி சுயமாக சில விஷயங்களை பேசியதற்கு எதிராகவும் தமிழ்நாடு சட்டசபையில் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே தீர்மானம் நிறைவேற்றினார். அதுக்கப்புறம் ஆளுநர் சுயமாக பேசிய உரை நீக்கப்பட்டு அரசு தயாரித்த முழு உரை சேர்க்கப்பட்டது. அதே போல தமிழக கவர்னர் RN ரவி பாதி உரையை மட்டுமே இந்த முறை வாசித்திருக்கார். அதன் காரணமாக சபாநாயகர் அப்பாவு முழு உரையும் வாசித்தார். கவர்னர் வாசிக்காத விட்ட முழு உரையும் நான் வாசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அப்பாவு அந்த முழு உரையை வாசித்தார். இப்போ என்னன்னா, தமிழ்நாடு சட்டசபையினுடைய மரபு என்ன, ஆளுநருடைய செயல்பாடு சரியா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. சரி, இவ்வளோ சர்ச்சையாக இருக்கு இல்லையா? அப்போ தமிழக கவர்னர் வைத்த கோரிக்கை ஏற்புடையதா இல்லையா, மரபு என்ன, கடந்த கால வரலாறு என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு சட்டசபை நடவடிக்கை, முடிவில் அந்த நிகழ்வு முடியும் போது தேசிய கீதம். இதுதான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய நடைமுறை. தமிழ்நாடு சட்டசபையின் நடைமுறை அப்படின்னும் போது இதுதான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான். முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு சட்டசபை நிகழ்வுகள், முடியும் போது தேசிய கீதம். இதுதான் நம்முடைய மரபு. எல்லா விஷயங்களையும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படணும் அப்படிங்கிற முடிவில் ஆளுநர் RN ரவி செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு இது வலு சேர்க்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்வர் ஸ்டாலின் சொன்னது போல ஆளுநருடைய இது போன்ற செயல்பாடுகள் திமுகவுக்கு நல்லது தான், எங்களுடைய குற்றச்சாட்டுகள் சரி அப்படிங்கிறதுக்கு இது வலு சேர்க்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுநர் RN ரவியும் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் எப்பவுமே அரசுக்கு எதிராக செயல்பட வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கார் அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு தெரிய வருது. பொதுவாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மரபு இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டசபை மரபுன்றது ஒன்று இருக்கும். அதன்படி தமிழ்நாட்டில் முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு சட்டசபை நடவடிக்கை, முடிவில் தேசிய கீதம். இதுதான் நம்முடைய மரபு. இதை ஏன் அவர் மாற்ற நினைக்கிறார் அப்படிங்கிறத இப்போது கேள்விக்குறியாக இருக்கு. சட்டமன்றத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட உரையில் அவருக்கு எதிரான, அவருக்கு ஒத்துப்போகாத அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிற போது அந்த உரையை புறக்கணிக்கிறாரு, இல்லை உரையை பாதியிலே ஸ்டாப் பண்ணுறாரு அப்படிங்கன்னா அவருடைய கருத்து. ஆனால் அதுலேயும் தவறு இருக்காது, ஏன்னு நான் சொல்கிறேன், அது அவருடைய கருத்து. ஆனால் தேசிய கீதம் இசைக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது ஏற்புடையதாகவே இல்லைங்கிறது தான் பரவலாக சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. நிகழ்வு தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து, நிகழ்வு முடியும் போது தேசிய கீதம் அப்படின்னா வழக்கமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த முறை மட்டும் ஏன் இதை ஒரு காரணமாக சொல்கிறாரு, அப்போ வேணுன்ட்டு ஏதாவது சொல்லணும்னு சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த உரையில் இருக்கக்கூடிய அம்சங்கள் முரண்படுற, அதோடு நான் ஒத்துப்போல, எனக்கு எதிராக இருக்குது, அதாவது நான் என்னுடைய கருத்துக்கு எதிராக அந்த உரையில் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, கவர்னர் ஒப்புதல் வழங்கிய பிறகு தான் அந்த உரை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு வருவாங்க. முதல்ல கவர்னர் ஆற்ற வேண்டிய உரையை தமிழக அரசு தயாரித்து கவர்னருக்கு அனுப்புவாங்க. அவர் ஒப்புதல் வழங்கிய பிறகு தான் சட்டமன்றத்துக்குள்ளே அதை கொண்டு வருவாங்க. அப்போ ஒப்புதல் கொடுக்கும் போதே அதை புறக்கணிச்சிருக்கேன் இல்லையா, அப்போல்லாம் அது ஓகே சொல்லிட்டு இப்போ சட்டமன்றத்துக்குள்ளே வரும்போது மட்டும் அந்த கருத்துக்களோடு நான் முரண்படுறேன்னு சொல்கிறது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்குங்கிறது தான் பல பேர் முன்வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது.